இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 சாமுவேல் 23:16. அப்பொழுது அந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு. இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். தாவீதுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. அப்போ தாவீது சொல்கிறான், பெத்லகேமில் இருக்கிற ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணத்துல போய் தண்ணீர் கொண்டு வர்றவங்க யாருன்னு கேட்குறான். கேட்ட உடனே யோசேபாத், செபெத், எலியசார், ஆராரியன் இவங்க 3 பேரும் பெலிஸ்தரின் பாளையத்துக்கு துணிஞ்சு போய் பெத்லகேமில் இருக்கிற கிணத்துக்கிட்ட போய் கிணத்துல தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க. இவங்க 3 பேருமே பெரிய பராக்கிரமசாலிகள். தாவீதுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டு. ஆனால் தாவீது என்ன செய்கிறான், அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டான். இப்போ நம்ம என்ன நினைப்போம், எதிரிகிட்ட மாட்டிக்காமல் தன்னோட உயிரை பணைய வச்சு தாவீதுக்கு தண்ணீர் கொண்டு வந்திருக்காங்க, தாவீது அதை மதிக்காமல் கீழே ஊற்றிட்டானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் தாவீதுக்கு நல்லாவே தெரியும், பெலிஸ்தர் அங்கே பாலம் இறங்கியிருக்காங்க, இப்போ யார் அங்கே போனாலும் உயிரோடு விட மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவங்கள போய் தண்ணீர் கொண்டு வரட்டும்னு நினச்சான். எதுக்காக அப்படி செஞ்சானா, அந்த நேரத்தில் தேவனுக்கு செலுத்துறதுக்கு அவன்கிட்ட எதுவும் இல்லை. அங்கே 3 பேரோட விலை மதிக்க முடியாத உயிரை பணைய வச்சு கொண்டு வந்த தண்ணீர் தான் காணிக்கையாக கர்த்தருக்கு செலுத்தினான். இவங்க 3 பேரும் தாவீதுக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க. அவங்கள பெலிஸ்தர் கொண்டு போட்டாங்கன்னா ஈஸியாக தாவீதையும் பெலிஸ்தர் பிடிச்சிருவாங்க. ஆனாலும் தாவீது ஒருத்தர் மட்டும் போங்க, மிச்சம் 2 பேர் என் கூட பாதுகாப்புக்கு இருங்கன்னு சொல்லலை, 3 பேரையும் போக விட்டான். அப்போ தாவீதுக்கும் ஆபத்து, அந்த 3 பேருக்கும் ஆபத்து இருந்த போதும் கர்த்தரை மட்டுமே நம்பி துணிஞ்சு இப்படிப்பட்ட செயலை செஞ்சாங்க. அப்போ உயிரே போகிற நிலைமையில் இருந்தாலும் தேவன் நமக்கு துணையாக இருப்பார்னு நம்பிக்கை வச்சோம்னா கண்டிப்பாக தேவன் நமக்கு துணை இருந்து நம்மளோட எதிரிகளையும் கஷ்டங்களையும் அழிச்சு போடுவார். ஆமேன்.